பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதா சிவன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கும் விழா மற்றும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கனிமொழி எம்பி, அமைச்சர் கீதா சிவன், மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 45 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச ஸ்கூட்டர் உள்ளிட்டவைகளை பயனாளிகளுக்கு வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய எம்பி கனிமொழி, மாற்றுத்திறனாளிகள் துறைக்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செய்து வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் கோவில்பட்டி கோட்டாட்சியர் மகாலட்சுமி, வட்டாட்சியர் சரவண பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் 20 ஊராட்சிகளில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் 3ஆம் கட்ட சிறப்பு முகாம்களில் சுமார் 12,500 கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் மதிவேந்தன் தகவல் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதி, எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றியம், இலுப்புலி ஊராட்சி, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் 3ஆம் கட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்த நிலையில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு 219 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.51 கோடி மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர் மதிவேந்தன், அரசை தேடி மக்கள் சென்ற நிலையை மாற்றி மக்களை தேடி அரசு இயந்திரம் செல்ல வேண்டும் என்பதன் அடிப்படையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளதாகவும், நாமக்கல் மாவட்டத்தில் 20 ஊராட்சிகளில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் 3ஆம் கட்ட சிறப்பு முகாம்களில் சுமார் 12,500 கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளன. இக்கோரிக்கை மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி தீர்வு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் 2026இல் தாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கல்லிறக்க அனுமதி வழங்கப்படும் என திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள கொங்கல் நகரம் கிராமத்தில் நடைபெற்ற கல் விடுதலை கருத்தரங்கில் கலந்து கொண்ட மாநில தலைவர் கே. அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், பனைமரம், தென்னை மரம் ஆகியவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் உணவுப் பொருட்களாகவே கருத வேண்டும் என்றும், 2026இல் மக்கள் தங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது கல் இறக்குவதற்கான அனுமதியை நிச்சயமாக கொடுப்போம் என உறுதியளித்து பேசினார். தொடர்ந்து கருத்தரங்கில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், இந்திய ஜனநாயக கட்சி மாநில தலைவர் பச்சமுத்து, தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்று பேசினர். 12% குறைவு ஆல்கஹால் இல்லை. ஒரு ஹார்ட் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா 40% ஆல்கஹால் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு விற்கிறோம், மக்கள் குடிக்கிறாங்க, ரசாயனத்தை குடிக்கிறாங்க. அதனால் கல்லை பொறுத்தவரை மார்க்கெட்டு கொண்டு வரணும், விவசாய பெருமக்களுக்கு அதன் மூலமாக வருமானம் கிடைக்கணும். அதே ரீதியில் எல்லா விதமான மனிதர்களுக்கும் தென்னை மரம், பனைமரத்திலிருந்து வரக்கூடிய பொருட்கள், அதனுடைய பால், அதனுடைய மகத்துவம் அவங்களுக்கு போய் சேரணும். அதனால தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். 2026 மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது கல் இறக்குவதற்கான அனுமதியை நிச்சயமாக நாங்கள் கொடுக்கத்தான் போகிறோம். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருந்தாங்க. இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஐயா ரவி அவர்கள் இங்கே வந்தாங்க. பெண்கள் பாதுகாப்பு குறித்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால் பாஜக பங்கேற்கும் என்றும், யூகத்தின் அடிப்படையில் நடத்தப்படும் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யூகத்தின் அடிப்படையில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என தெரிவித்தார். தொகுதி மறுவரை குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக எதையும் அறிவிக்கவில்லை என்றும், முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களை திசை திருப்புவதாகவும் அவர் கூறினார். தேர்தல் நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து தெரியும் என்றும், 2026ஆம் ஆண்டு திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதே நோக்கம் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். காலம், சூழல் இன்னும் 6 மாதம் 8 மாதம் இருக்கு, எப்படி வரும்? அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்ரோஷமா ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக அதை மாற்ற கொண்டு போறாங்க. ஆனால் திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமா நான் பார்க்குறேன். பாஜக கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இந்த நேரமாக பார்க்கிறோம், கடுமையாக உழைப்பு கொண்டிருக்கிறோம். இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடு இன்னும் வரல.
வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க, நான் என்டிஏ எப்படி இருக்கும், என்டிஏ ஆடிட் எப்படி இருக்கும். இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே நீங்க பேசும்போது எங்க கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க. அண்ணன் டிடிஏ அவர்கள் பத்திரிகை பண்ணி சொன்னாங்க, வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும். தாம்பரம் அருகே சாலையில் நிறுத்திவிட்டு சென்ற இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருங்குளத்தூர் கண்ணகி தெருவில் வசித்து வருபவர் ராஜ்குமார். இவர் பிளம்பிங் வேலை செய்து வரும் நிலையில் வழக்கம் போல் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வரும்போது காமராஜபுரம் பிரதான சாலையில் அவரது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கி கொண்டு வெளியே வந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து புது பெருங்குளத்தூர் பீர்க்கன் காரணை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகி இருந்தன. இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடி அருகே ரயில்வே தண்டவாளம் அருகே தேங்கி நிற்கும் மழை நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் கீழும் ரயில் தண்டவாளத்தை ஒட்டியும் 30 ஆண்டுகளாக பெய்யும் மழைநீர் இப்பகுதியிலேயே குளம் போல் தேங்கியுள்ளது. இந்நிலையில் இந்நீரினால் ரயில்வே தண்டவாளத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ரயில்வே துறையினருக்கு புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் கோட்டாட்சியர், ரயில்வே துறையினர், வருவாய்த்துறையினர், கூட்டுக்குழுவினர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்து ஆலோசனை மேற்கொண்டனர். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கோவை மண்டலம் சார்பாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் கடன் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கடன் வழங்கும் விழா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கோவை மண்டலம் சார்பாக சோமனூர் பகுதியில் உள்ள கொங்கு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்கான துவக்க விழாவில் கோயம்புத்தூர் ரீஜனல் ஹெட் லாவண்யா, முதன்மை பொது மேலாளர் அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதிய தொழில் முனைவோர், தொழில் அதிபர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு கடனுக்கான அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது. பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கோவை, பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் நேரங்களில் கடும் வெயில் காணப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான வடக்கிப்பாளையம், பொன்னாபுரம், பொள்ளாச்சி நகர் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் காலை கடும் பனிமூட்டம் நிலவியது. இன்றி அதிக அளவில் சாலையின் மறுபுறம் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியது. இந்த பனிமூட்டத்தால் பொது இடங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருவெண்ணெய்நல்லூர் அருகே நடைபெற்ற அங்கன்வாடி மைய திறப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி பங்கேற்றார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்களை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார். மேலும் புதிதாக அமைக்கப்பட்ட சாலைகளையும் பார்வையிட்ட அவர் தொடர்ந்து எடப்பாளையம் கிராமத்தில் 14 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை அமைச்சர் பொன்முடி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் பயிலும் இஸ்லாமிய குழந்தைகளிடம் உருது மொழியில் பேசி குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார். தொடர்ந்து அப்பகுதியில் நடைபெற்ற நோன்பு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.